THENDRAL IAS Academy, your unique coaching center for all competitive exams. So very good morning to all. மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு புதிய காலை வேளையில, புதிய நாளில், புதிய புத்துணர்வோடு மீண்டுமாய் அதிகாலையில விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கறதுல உங்களோடு நான் டாக்டர் ஹரிஹரன், இயக்குனர், தென்றல் IAS அகாடமி, காரைக்குடி. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோவை நீங்க தினந்தோறும் பாக்குறீங்க, அதுவும் அதிகாலை நம்ம சொன்ன நேரத்துல, குறிப்பிட்ட நேரத்துல நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க வாழ்க்கையில சாதிப்பதற்கு முதல் அடி அப்படிங்கறத எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில உயர்த்தக்கூடிய காரியங்கள் தான், வாழ்வுல நம்ம சாதிக்கக்கூடிய காரியங்கள் தான். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனையை அடைய போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, வாங்க. இன்னைக்கு மிக முக்கியமாக இந்த வாழ்வை புரிந்தால் உயரலாம் அப்படிங்கிறது, விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கறதுல இன்னைக்கு நாம என்ன பார்க்க இருக்கிறோம்? இந்த 13வது எபிசோட், இந்த 13வது நிகழ்வுல உங்களிடத்துல நான் என்ன பேசினா இந்த நாளில மிக முக்கியமானதா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில நம்ம 365 நாட்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடந்து போறோம். லீப் இயர் அப்படின்னு சொன்னா 366 நாட்களை கடந்து போறோம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்க வயதை நீங்க தீர்மானிச்சுக்கிறீங்க. ஸோ உங்களோட வயது அப்படிங்கிறது ஒரு 20ல இருக்கிறீங்களா, 30ல இருக்கீங்களா, 40 அப்படிங்கிறது இருக்கீங்களா, 50ல இருக்கீங்களா, 60 அப்படிங்கிறது இருக்கீங்களா, இல்ல 70 அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? ஸோ நீங்க எந்த வயதை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வருடமும் நாம் கடந்து செல்கிற 365 நாள்கள்ல நேற்றைய நாள் எப்படி இருந்தது, இன்றைய நாள் எப்படி இருக்கும், நாளைய குறித்து நம்ம கவலையப்படாம, குறிப்பாக 365 நாள்ல இன்னைக்கு 281வது நாள்ல நான் உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் 84 நாட்கள் மாத்திரம்தான் அந்த வருஷத்தை நாம கடந்து செல்ல இருக்கிறோம். அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு 281வது நாள்ல நான் உங்களிடத்தில் பேச இருக்கிற விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிற 13வது நிகழ்வுல என்ன அப்படிங்கறதான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோம்பலை விரட்டினால் சோதனையை வெல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பேச இருக்கக்கூடிய தலைப்பு. சோம்பலை விரட்டினால் சோதனையை வெல்லலாம், சோம்பலை விரட்டினால் சாதனை புரியலாம் அப்படிங்கறத குறித்து தான் நான் உங்களிடத்துல நான் பேச இருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நீங்க தொடர்ந்து அந்தமாக இருக்கக்கூடிய சரியாக அந்தமாக 6 மணிக்கெல்லாம் அப்படிங்கிறது என்னோட இணைகிறீங்க. ஸோ நீங்களும் என்னோடு அந்த வெற்றி பாதை அப்படிங்கறத அடைவதற்கு திட்டமிடுகிறீர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது. ஸோ மிக முக்கியமாக நாம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சோம்பல் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அந்த வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடியது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நான் அதனாலதான் சொன்னேன், அதிகாலையில எழுந்திருக்கிறது. ஸோ அதிகாலையிலேயே நம்முடைய காரியங்களை எல்லாம் திட்டமிடுவது, தூங்க செல்வதற்கு முன்பாகவே நாளைக்கு என்ன நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறத நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல 1 ஹவருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா திட்டமிடுவது அப்படிங்கிறது தான் ஸோ நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைய ஒரு மிக மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. ஸோ இந்த சோம்பல் அப்படிங்கிறதுக்கான நேர் எதிரி யாரு அப்படின்னு சொன்னா அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கறதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ சோம்பலுக்கு நேர் எதிரி அப்படிங்கிறது சுறுசுறுப்பு. ஸோ சோம்பல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே நமக்கு பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ சோம்பல் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், ஸோ நம்மளால முடியாது, ஸோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா உடல் ஒத்துழைக்காது, மனம் ஒத்துழைக்காது, ஸோ நம்மளால சாதிக்க முடியாது, நம்மளால எழுந்திருக்க முடியாது, நம்மளால ஓட முடியாது, நம்மளால நீண்ட நேரம் படிக்க முடியாது, நம்மளால இந்த தேர்வுல அந்த மாதிரி சாதிக்க முடியாது, நம்மளால ஆங்கிலத்துல பேச முடியாது, நம்மளால பிறரிடத்துல நாம கொடுத்திருக்கக்கூடிய அந்த இலக்கு அல்லது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேலஞ்ச் அப்படிங்கறத நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான உள் உணர்வை ஏற்படுத்துகிறதே இந்த சோம்பேறித்தனம் தான். இந்த சோம்பல் அப்படிங்கிறது தான். 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா 5 மணிக்கு எழுந்திருக்கணும். ஸோ இன்னைக்குள்ள இந்த காரியத்தை நான் திட்டமிட்டபடி செய்து முடிப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை அதே நாள்ல நம்ம செய்து முடிக்கணும். ஸோ இதற்கு யாரு அப்படின்றது மிக மிக ஒத்துழைப்பாங்க, யார் எது நமக்கு அவசிய தேவையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா சுறுசுறுப்பு அப்படிங்கிறது. இந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது எப்ப நமக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு நாள்ல என்ன திட்டமிட்டு இருக்கிறோமோ அதை நான் இப்பவே செய்வேன், இன்னைக்கே செய்வேன் அப்படின்னு சொல்லப்படுது. நேற்றைய தினத்துல ஏற்பட்ட எனக்கு அவமானங்கள், நேற்றைய தினத்துல ஏற்பட்ட எனக்கு தோல்விகள், நேற்றைய தினத்துல ஏற்பட்ட எனக்கு மனசோர்வுகள், நேற்றைய தினத்துல எனக்கு ஏற்பட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏச்சுரைகள், பேச்சுரைகள் எல்லாவற்றையும் சரி செய்யணும்னா நான் இன்னைக்கு என்னுடைய சோம்பேறித்தனத்தை நான் எடுத்து ஏற கட்டணும், என்னுடைய சோம்பல் அப்படிங்கறத நான் எடுத்து ஏற கட்டணும். அப்பதான் வாழ்க்கையில நான் ஜெயிக்க முடியும். சோ எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லதா இருக்கும், என் உடலுக்கு சுகமா தான் இருக்கும்.
அப்படிங்கிறது. ஸோ நிச்சயமாக ஆழ்ந்த உறக்கம் அவசியம். யாரு தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவாங்கன்னா சோம்பேறிகள் தான் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. நம்ம நினைக்கலாம் சோம்பேறிகள் அதிகமான நேரம் தூங்குவாங்கன்னு சொல்லி. நிச்சயமாக தூங்க முடியாதுங்க. சோம்பேறிகளா இருக்கிறவங்க, சோர்வாக இருக்கிறவங்க, சுறுசுறுப்புக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக தூங்க மாட்டாங்க. அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், படுக்கையில இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனா அவங்க தூங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆழ்மனது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களை தூங்க விடாது. ஏன்னா அவங்களுக்குள்ளதான் ஒரு இலக்கு இல்லையே, அவங்களுக்குள்ளதான் ஒரு லட்சியம் இல்லையே, அவங்களுக்குள்ளதான் சாதனை இல்லையே, அவங்களுக்கு தான் சுறுசுறுப்பு இல்லையே, அவங்க தான் நினைச்ச காரியத்தை அந்த மாதிரி செய்யணுங்கிற அந்த உள் உணர்வு இல்லையே. அந்த அடிப்படையில நீங்க அதிகாலையில எந்திரிக்கணும் அப்படிங்கறத நீங்க நினைச்சிட்டாவே நீங்க சோம்பேறித்தனத்திற்கு எதிரானவர்களா மாறுறீங்க, சுறுசுறுப்புக்கு நண்பனாக நீங்க மாறுறீங்க. அதுதான் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். எறும்பு அப்படிங்கறதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுறுசுறுப்பை. எறும்பானது கோடை காலங்களில தனக்கு வேண்டிய எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் சாரசாரியாக சென்று கூட்டம் கூட்டமாக சென்று தன்னுடைய முயற்சினாலும் தன்னுடைய பயிற்சினாலும் தொடர் உழைப்பினாலும் அந்த உணவுப் பொருட்களை தேடி வைத்துக் கொள்கிறது. மழை காலங்களில அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது, தன்னுடைய உணவை உறுதி செய்கிறது. ஆனால் மனிதன் நாம் எவ்வாறு இருக்கிறோம்? நாம் திட்டமிட்டபடி செயல்படுகிறோமா? நம்ம திட்டமிட்டபடி 5 மணிக்கு எழுந்திருக்கிறோமா? திட்டமிட்டபடி நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறோமா? திட்டமிட்டபடி அதை ஒழுங்குபடுத்திய காரியங்களில நாம் அந்த டிட்டர்மினேஷனோட கன்சிஸ்டன்சியோட நாம பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து பயணிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்விக்குறி. இதை நினைத்தால், இதை சாதித்தால், சோம்பேறித்தனத்தை நம்ம விரட்டினோம் என்றால், சோம்பலை நாம் விரட்டினோம் என்றால் நிச்சயமாக நமக்குள்ள சுயமுயற்சி அப்படிங்கிறது துளிர்விடும், சுறுசுறுப்பு அப்படிங்கிறது துளிர்விடும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் என்கிற ஆழ்மனதுல மிக மிக நுண்ணியமாக அந்த கருத்து மேம்படும். நிச்சயமாக நம்ம சாதிக்கலாம், கண்டிப்பாக நம்ம சாதிக்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம்தான், ஒரே ஒரு வித்தியாசம்தான். சோம்பலை விரட்டணும் அப்படின்னு சொன்னா தூங்க போறதுக்கு முன்னாடியே நான் கண்டிப்பாக 5 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படிங்கிற அந்த ஆழ் மனதுல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும் போது 4:30 மணிக்கே உங்களை தூங்க விடாது, 4:30 மணிக்கே நீங்க தூங்க விடாது. அப்ப ஆயத்த வேலைகளை கரெக்டா பண்ணலாம். 6 மணிக்கெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா நம்முடைய தேவைகள் எல்லாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்து 6 மணிக்கெல்லாம் நம்முடைய உடற்பயிற்சி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடைப்பயிற்சி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தியானம் அல்லது மனப்பயிற்சி அப்படிங்கறத செய்யலாம். அந்த 6 மணி வேலையிலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைய நாள் அப்படிங்கறது நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே நம்ம தீர்மானிக்கலாம். அப்ப முன்கூட்டியே நம்ம தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நமக்கு போதுமான நேரம், இன்னும் அதிகமான நேரம் அப்படிங்கறது கிடைப்பது அப்படிங்கறத நம்ம உணர முடியும். நிறைய மாணவர்களை நான் பார்க்கிறேன், நிறைய அந்த மாதிரி புலம்பலை நான் பார்க்கிறேன், நிறைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வருத்தத்தோடு அந்த மாதிரி பாரம் சுமக்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். கவலைப்பட்டு நொந்து போகிறவர்களை நம்ம பார்க்கிறோம். நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களிடமிருந்து நாம் பார்க்கிற ஒரே ஒரு காரியம்தான், அவர்களிடம் சோம்பல் இருக்கிறது, அவர்களிடம் சோம்பேறித்தனம் இருக்கிறது, அவர்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற ஒத்தி போடுதல் இருக்கிறது. என்னால முடியாது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. நான் எது செஞ்சாலும் எனக்கு தோல்விதான் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்மறையான சிந்தனை இருக்கிறது. அதுதான் இந்த சோம்பேறித்தனம் கொண்டு வருகிற மிக மிக முக்கியமான காரியம். நம்ம எவ்வளவுதான் அப்படி கைகளை முடக்கி கொண்டு தூங்கினாலும் வச்சாலும் அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தராது. நமக்கு மனதுக்கு ஆரோக்கியத்தை தராது. அதற்கு மாறாக தோல்வியை தான் தரும், அதற்கு மாறாக நோயை தான் தரும், அதற்கு மாறாக நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதிலிருந்து நம்மளை பின்னாடி இழுத்து கொண்டுதான் போகும் அப்படிங்கிறது. அதனாலதான் சொல்றது, மிக முக்கியமாக சோம்பேறித்தனத்தை விரட்டினோம் என்றால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான காரணி சோம்பேறித்தனத்தை விரட்டணும். சோதனைகளை வெல்லணும் அப்படின்னு சொன்னா சோம்பலை விரட்டணும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. இந்த நாளில நான் உங்களோடு சின்ன காரியம்தான், ஆனா இது பெரிய பெரிய சாதனையை உங்களை செய்ய வைக்கும். அதிகாலையில எழுந்திருக்கணும்னு சொன்னா அதிகாலையில எழுந்திருங்க. திட்டமிட்டபடி நம்ம செயல்களை இன்னைக்கே செயலாற்றணும்னு சொன்னா இன்னைக்கே செயலாற்றுங்க. அதற்கு மிக மிக எதிரியாக இருக்கிறது இந்த சோம்பல், இந்த சோம்பேறித்தனம். சோம்பலையும் சோம்பேறித்தனத்தையும் நம்ம வென்றெடுத்தோம்னு சொன்னா நாம சாதனையாளர்களாக மாறுவது என்பது உறுதி. நாம் சாதிப்பது என்பது உறுதி. நம்ம சமுதாயத்துல ஒரு அந்த அங்கீகாரத்தை பெறுவது என்பது உறுதி. நிச்சயமாக எறும்பு போல் நாம் சுறுசுறுப்பாய் இருப்போம், எறும்பை போல் நாம் திட்டமிடுவோம். கோடை காலத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடியது தனக்கு வேண்டிய உணவை அது பாதுகாப்பாக அது தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது இல்லையா? அது போல நாமும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வோம்.
நேரம் இருக்கும் போதே உழைத்துக் கொள்வோம். நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதே உழைத்துக் கொள்வோம். நம்ம மனது ஆரோக்கியமாக இருக்கும் போதே நம்ம வளர்த்துக் கொள்வோம். இன்னொரு மிக மிக முக்கியமான ரகசியம், முடிப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம். சோ யார்கிட்ட இந்த சோம்பேறித்தனம் இல்லையோ, யார்கிட்ட இந்த சோம்பல் இல்லையோ, யார்கிட்ட சுறுசுறுப்பை தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல நிச்சயமாக அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிறது மண்டியிடும். வெற்றி என்பது மண்டியிடும். சோ வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா சோம்பேறித்தனத்தை உங்க அருகாமையில வைத்திருக்காதீங்க, உங்களுடைய எண்ணத்துல வைத்திருக்காதீங்க, உங்களுடைய ஆழ்மனதுல வைத்திருக்காதீங்க. உடனே அந்த சோம்பேறித்தனத்தை விரட்டி எடுங்க, சோம்பலை விரட்டி எடுங்க, எதிர்மறை எண்ணங்களை விரட்டி எடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்கலாம். சோ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் IAS அகாடமி, காரைக்குடி. ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, இந்த நிமிடம் கூட உங்களுடைய வாழ்க்கை மாறலாம், இந்த நிமிஷம் கூட உங்க வாழ்க்கை மாறலாம். எத்தனை நாள் நான் சோம்பேறித்தனமா இருந்துட்டேன், எத்தனை நாள் நான் பாத்தீங்கன்னு சொன்னா சோம்பலா இருந்துட்டேன், எத்தனை நாள் நான் எதிர்மறை எண்ணங்களோட இருந்துட்டேன், எத்தனை நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி போடுதல் அப்படிங்கிறது என்ன மனதை ஆட்கொண்டு இருக்கிறது. சோ இன்னைக்கு இந்த நிமிஷம் பார்த்து கொண்டு இருக்கும் போது கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவை செய்யலாம். இன்னையிலிருந்து நான் மாறுகிறேன். இன்னும் 281 நாள்ல நான் இருக்கிறேன். இன்னும் ஒரு 84 நாட்கள் இருக்கு இந்த வருடத்துல. இந்த 84 நாட்கள்ல நான் நிச்சயமாக என்னுடைய வாழ்வுல ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டாகணும், என் வாழ்வுல ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற முடிவோடு நான் செயல்படுகிறேன். இன்னைக்கு நான் எடுக்கிற முக்கியமான தீர்மானம், என் வாழ்க்கையில சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில சோம்பல் இருக்கக்கூடாது, எப்போதும் என்னோட சுறுசுறுப்பு தான் இருக்கும் அப்படிங்கறத முடிவு பண்ணுவோம். நிச்சயமாக சோம்பலை விரட்டினால் நாம் சோதனையை வெல்லலாம், சோம்பலை விரட்டினால் நாம் சாதனை செய்யலாம். சாதனை செய்வோம், வாழ்க்கையில் உயர்வோம். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. ஹேவ் a nice day. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் IAS அகாடமி, காரைக்குடி. ஹேவ் a nice day.